கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. சிவகங்கையில் அடகு கடையில் 300 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போயிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்டு பெறலாம். சுந்தர், வணக்கம். சுந்தர், இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? இது தொடர்பாக ஏதேனும் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றதா? முழு விவரங்கள் என்ன சுந்தர்? அடகு கடையோட சுவற்றை துளையிட்டு தங்க நகைகள் கொள்ளை சம்பவம் பெரும் 300 பவுன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதாக இன்னைக்கு வழக்கு பதிவு சென்றது ஒரு பெரிய பரபரப்பா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே மதகுப்பட்டியில பாத்தீங்கன்னா தச்சம் புதுப்பட்டு சாலையில பாண்டுதுரை என்பவர் ஏழுமலையான் பைனான்ஸ் மற்றும் அடகு கடை நடத்தி வர்றாரு. கடையின் பின்புறம் பாத்தீங்கன்னா சுவற்றை மர்ம நபர்கள் நவீன இயந்திரம் மூலம் துளையிட்டு உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் நகை மற்றும் பணத்தை இந்த லாக்கரை உடைச்சு நகைகளை கொள்ளையடிச்சதற்காக மாவட்ட கண்காணிப்பாளர் டோங்கரி பிரவீன் உமேஷ் திருட்ட நேரில் ஆய்வு செய்து அடகுக்கடை விசாரணை நடத்தினாரு. அவரோட உத்தரவின் பேர்ல டிஎஸ்பி சிவி சாய் சவுந்தரன் ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையிலான 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திருட்டில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். இது குறித்து விசாரணையில் அடகுக்கடை பின்புறம் உள்ள தனியார் இருசக்கர வாகன நிறுத்துமிடம் வழியாக வந்த மர்ம நபர்கள் சுவரை கடப்பாறையில் இடித்து துளையிட்டு கடைக்குள் புகுந்துள்ளனர் என்றும் சம்பவத்தன்று காவலாளி விடுப்பில் சென்றுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதகுப்பட்டி காவல் நிலையத்துல இரவு நேர பணியில் இருந்த சிறப்பு எஸ்ஐ, காவலர் மற்றும் ஆகிய இருவரையும் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்காரு. திருடு போன 300 பவுன் தங்க நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணம் என விசாரணையில் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. கடையின் உரிமையாளர் தரப்பில் இன்னும் அதிக அளவில் நகை இருந்ததாகவும் அதனை கணக்கிட்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட காவல்துறை நிலையத்தில் உள்ள உயரதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். குற்றவாளிகளை விரைவில் பிடித்து விடுவோம் என காவல்துறை தெரிவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தொடர் கொள்ளை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. கடந்த மாதம் 20ஆம் தேதி கீழக்கண்டனி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் மர்ம நபர்கள் சிசிடிவி கேமரா வயர்களை உடைச்சதா இருக்கட்டும். சிவகங்கை காளையர் கோயில் பகுதியில மனைவி லட்சுமி ஜூன் 8ஆம் தேதி தொடுத்தாவு கிராமத்தில் உள்ள பொதுக்குழியில பேசிட்டு இருக்கும் போது கழுத்துல அறுத்த சம்பவம் உட்பட காரக்குடி என தொடர் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. தொடர்ந்து இரவு நேரங்களில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறை இரவு நேரத்தில் ரோந்து பணியினை அதிகப்படுத்தும் என்பது பொதுமக்களுக்கும் சமூக அறிவிலும் கருத்து தெரிவிக்கின்றனர். முழு விவரங்களுக்கு நன்றி சுந்தர். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.